ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இருக்க ஒரு ஹை ஸ்கூல் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா. இந்த மூவி நேம் வந்துட்டு பீச் கேர்ள். இது வந்துட்டு 2017 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட பிளாட் சொல்கிறதுக்கு பதில் உள்ளே போயிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துடலாம். பிகாஸ் இது ஒரு ஹார்ட் வார்மிங்கான லவ் ஸ்டோரி. ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ஹை ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. இதில் ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் காமிக்கிறாங்க. கொடலாம் பிடிச்சிட்டு கையில் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்களே, இவங்க தான் அந்த மூவியோட ஹீரோயின். ஏன் இந்த செட்டப்னா வெயில்ல அவங்க கருத்து போயிடக்கூடாதுன்றதுனால. இந்த பையனோட நேம் வந்துட்டு கைரி. இவங்க வந்துட்டு இந்த ஸ்கூலோட ஃபேமஸ் கை. இவங்க எங்க போனாலும் சுத்தி கேர்ள்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பொண்ணோட நேம் வந்துட்டு சேனா. இவங்க நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த சேனாவுமே இந்த ஸ்கூலோட ஃபேமஸ் கேர்ள் தான். இவங்கள பொறுத்தவரையும் ஹீரோயின் நல்லா இருக்க கூடாது, சந்தோஷமா இருந்துட்டா இவங்க கஷ்டப்படுவாங்க. ஹீரோயின் எப்பெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த டைம் இவங்க சந்தோஷப்படுவாங்க. இப்படிப்பட்ட கேரக்டர் தான் இந்த சேனா. ஹீரோயின் கிளாஸ்க்குள்ள என்ட்ரு ஆனதும் அங்க இருக்க கிளாஸ்மேட்ஸ்லாம் ஹீரோயினை கலாய்க்கிற மாதிரி பேச அது பிடிக்காம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களே, இவங்களோட நேம் வந்துட்டு தோஜி. ஹீரோயினுக்கு அந்த தோஜி மேல பயங்கர கிரஷ் இருக்கு மிடில் ஸ்கூல்ல இருந்தே. ஆனா எப்பெல்லாம் தோஜி பேச வராங்களோ அப்பெல்லாம் பதட்டப்பட்டு ஒளறி வச்சிருவாங்க. தோஜிக்கு ஒயிட்டா இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம் எடுத்து பூசிட்டு இருக்காங்க ஹீரோயின். அப்போ சேனா வேற அவங்களே பயந்துடுறாங்க. அப்புறம் சேனா வச்சிருக்க பேக் பாக்குறாங்க. இது நேத்திக்கு கடையில நான் சூஸ் பண்ண பேக் தானே, நீ பிடிக்கலன்னு தானே சொன்னேன், இப்போ நீ வாங்கியிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. சேனாவை சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு நல்லா புரியுது ஹீரோயினுக்கு எது எதெல்லாம் பிடிக்குதோ அது வந்துட்டு சேனாவுமே வாங்கிடுவாங்க அப்படின்னு. இருந்தாலுமே இதை பத்தி கேட்காம தான் இருக்காங்க. கேண்டீன்ல சாப்பிட்டு இருக்கும் பொழுது தோஜியை தான் வந்து வச்சுக்கான வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தோஜி கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஜாலியா ஃபன்னா இருக்க மாதிரி தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு சேனா வரவும் யாரை பாக்குற, தோஜி தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல இவகிட்ட சொன்னா தோஜியை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவா அப்படின்னு நினைச்சு எனக்கு வந்துட்டு இந்த ஃபேமஸான கை இருக்காங்களா கைரி, இவன் தான் கிரஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கைரியை பார்க்கவும் கைரி ஹீரோயினை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. சே, இவன் ஒரு பொண்ணு கூட விட மாட்டான் போலியே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கைரி கண்ணடிச்சிருப்பாங்க இல்லையா, இதை கூட இந்த கேர்ள்ஸ்மே பார்த்து கடுப்பாக்கிட்டு இருக்காங்க. இந்த கேர்ள்ஸ்லாம் ஹீரோயினை தனியா கூப்பிட்டு வச்சு வம்பழுத்துட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு கைரி கூட இதுக்கப்புறம் பேசக்கூடாது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, பிடிக்காம தான் நீ கைரி கிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லையா, யார் சொன்னது, கைரி தான் இப்படி சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டா கைரி இருக்க பிளேஸ்க்கு போயிட்டு பயங்கரமா தள்ளி விடுறாங்க. கிளாஸ் ரூம் கூப்பிட்டு வந்து நான் இப்போ உனக்கு கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ என்ன பீச்ல இருந்து காப்பாத்தும் பொழுது கிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது லூசா, அது கிஸ் இல்ல சிபிஆர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது இல்ல அது சிபிஆர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க கைரி. எனக்கு தெரியாது, இந்த ரூமர்ஸ் இப்பவே போயாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கைரி சொல்றாங்க அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்னு, ஒழுங்கா அதை முதல்ல பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கைரி வந்து ஹீரோனே கிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ரூமர்ஸ் எப்படி உண்மையா மாறிடுச்சு பத்தியா அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. கைரி வந்து ஹீரோயின் கிஸ் பண்ணாங்களே, இந்த விஷயத்த வந்துட்டு இந்த கூட இருக்க சேனா இருப்பாங்களே அவங்க வீடியோ எடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்து அப்லோடுமே பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ வந்து தோஜி கூட இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மே பாக்குறாங்க. நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல இந்த பொண்ணு இப்படிதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் வராங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தோஜி எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாங்க. தோஜி ஸ்ட்ரெயிட்டா கைரி இருக்க பிளேஸ்க்கு தான் போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீ வந்து தேவையில்லாம ஹீரோயினோட ஃபீலிங்ஸை விளையாடக்கூடாது, டேட் பண்ணணும்னு நினைச்சா ஒழுங்கா பண்ணு, அவ கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்து கைரிக்கு புரியுது தோஜிக்கும் ஹீரோயின் மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்றது. இப்போ கைரி வீட்டுக்கு போறாங்க. மோஸ்ட்லி கைரிக்கு வீட்டுக்கு போறதே பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவங்களோட அப்பா இருப்பாங்களே, அவங்க கைரிவையும் அவங்க அண்ணாவையும் வச்சு கம்பேர் பண்ணி பேசுவாங்க. கைரி ரூம்ல ஹீரோயினோட பிக் வச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு போல. நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்ல சேனா ஹீரோயின் கிட்ட இல்லாத போலாததுமா சொல்லிட்டு இருக்காங்க. தோஜியை நான் பார்த்தேன், அவன் என்ன சொன்னான்னா இதுக்கப்புறம் ஹீரோயின் முகத்துல முழிக்கவே பிடிக்கல, அவளை நான் ஹேட் பண்றேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுமே இதை கேட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை கண்ணாடி வழியா பார்த்து சேனா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. தோஜி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க போல. இந்த விஷயத்த வந்து சேனா ஹீரோயின் கிட்ட சொல்லாம மத்த எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டயும் கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன் ஹீரோயின் சைன் பண்ணல அப்படின்னு தோஜி கேட்கும் பொழுது அவளுக்கு வந்துட்டு கைரி கூட டேட் இருக்கான், அவள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி போட்டு விடுறாங்க. இதே நேரத்துல ஹீரோயினை காமிக்கிறாங்க. கைரி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க தோஜி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அந்த விஷயம் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு. சோ கைரி வந்துட்டு ஹீரோனை கை பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. அப்படி வரத வந்துட்டு ஜன்னல் வழியா அந்த சேனா பார்த்துட்டாங்க. ஹீரோயின் பார்க்கணுன்றதுக்காகவே கொஞ்சம் ஹக் பண்ண மாதிரி தோஜி கிட்ட பேசிட்டு இருக்காங்க, எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு. இந்த காட்சியை ஹீரோயின் பார்த்ததும் அப்படியே திரும்பி போறாங்க. கைரி தான் உனக்கு என்ன சொல்லணுமோ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. நீ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தெரியாது, இப்போதான் தெரிஞ்சது, அதனாலதான் வந்த அப்படின்னு
சொல்லும் பொழுது தோஜி வந்துட்டு அந்த சேனாவை பாக்குறாங்க. நீ வந்துட்டு அவளுக்கு பிடிக்கலன்னு சொன்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல நான் வந்து அப்படி நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. அப்ப கைரி தோஜி கிட்ட சொல்றாங்க நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவளை கிஸ் பண்ணேன் அப்படின்னு. அவ கிஸ் பண்ணானா ஹீரோயின் அதை தடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சேனா சொல்லிட்டு இருக்காங்க. தோஜி நான் வந்து உன்னை லவ் பண்றேன், உண்மையாவே லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தோஜிக்கு டவுட்டாவே இருக்கு. அப்போ வந்துட்டு ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா விண்டோ மேல ஏறி உட்காந்துட்டு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு முக்கியம் கிடையாது, நீ என்ன நம்பினா போதும், இல்லைன்னா நான் இறந்து கூட போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ லைட்டா ஸ்கர்ட் பார்க்கும் பொழுது கையை எடுத்துடுறாங்க. இதனால கீழே விழ பார்க்க கரெக்டா தோஜி கை பிடிச்சிடுறாங்க. நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், எப்பவும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனை காப்பாத்திட்டாங்க. ஒரு வழியா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இந்த சேனாக்கு பயங்கர கடுப்பா இருக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்ததுல. கைரி வருத்தப்பட்டு போயிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோயினை அவங்க லவ் பண்ணாங்க இல்லையா. இதை பார்க்கும்பொழுது எனக்கு குட்டி மூவி தான் ஞாபகம் வந்தது. இவங்க 2 பேரும் ஷை டைப் இல்லையா, என்ன பேசுறதுன்னு தெரியாம தான் வந்துட்டு இருக்காங்க. சரி இப்படி பண்ணிக்கலாம், நம்ம ஏதாவது பேசிக்கணும் அப்படின்னா சைன் லாங்குவேஜ்ல பேசிக்கலாம் அப்படின்னு சைன் லாங்குவேஜ்ல கிளாஸ்ல இருக்கும் பொழுதெல்லாம் பேசி மேம் கிட்ட இருந்து உத வாங்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் தோஜி. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது வந்துட்டு இந்த சேனாக்கு பிடிக்கல, பயங்கர கடுப்பாகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கு பர்த்டே போல, அதனால கிஃப்ட் பண்றதுக்காக பெர்ஃப்யூம் தான் கிஃப்டா கொடுக்குறாங்க தோஜி ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா இருக்காங்களா. கிஸ் பண்ணலான்னு வரும்பொழுது ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. யாருன்னு பாத்தீங்கன்னா சேனா தான். என்னன்னா என்ன வந்துட்டு யாரோ ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா யாரோ அவங்கள கடத்திடுறாங்க. இது வந்து சேனாவோட வேலையா தான் இருக்கும். ஹீரோயின் வச்சிருந்தாங்க இல்லையா பெர்ஃப்யூம், அதே மாதிரி பெர்ஃப்யூம் போட்டுட்டு விக்லாம் வச்சுட்டு சேனா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து தோஜி இருக்க ரூம்குள்ள வராங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்கள ஹக் பண்ணிடுறாங்க. தோஜிக்கு ஏதோ தப்பா இருக்க மாதிரியே ஃபீலா இருக்கு. அது சேனாதான்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன நீ தான் கால் பண்ணியிருந்தேன்னு ஹீரோயின் சொன்னா அப்படின்னு சொல்லும்போது நான் அவளுக்கு காலே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. தோஜிக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. சாரி தோஜி, எனக்கு வந்துட்டு வேற ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அவர் கூட தான் இந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் வந்திருக்கு. சேனாவும் எனக்கு அவ எங்க போயிருக்கான்னு தெரியும் அப்படின்ற மாதிரி தோஜியை கூப்பிட்டு வராங்க. ஒரு ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த பிளேஸ்ல தான் கைரி இருப்பாங்கல்ல, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பார்ட் டைமா, லைக் கேக்லாம் மேக் பண்ற மாதிரி. ரூம்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு வேற ஒரு பர்சன் கூட இருக்க மாதிரி இருக்கு. இதை வந்துட்டு தோஜியுமே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போறாங்களா. கைரிக்கும் தெரிய வருது. அந்த பர்சனை அடிச்சு வதச்சு கேட்க சேனா தான் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்றது தெரிய வருது கைரிக்கு. நெக்ஸ்ட் டே கைரி வந்து பாஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி சேனா கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. சேனாவும் கைரி தானே அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சேனா அதுக்கப்புறம் அந்த பிளேஸை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இப்படி பேசிட்டு இருந்ததை வந்து மேல இருந்து ஹீரோயினும் தோஜியும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகும் தோஜி வந்துட்டு ஹீரோயினா பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு எவ்வளவுதான் கெஞ்சினாலும் தோஜி இறங்குற மாதிரி இல்ல. மழைலாம் பெய்துட்டு இருக்கு, அதுல கூட நனைஞ்சு ரொம்ப நேரமா தோஜி வீட்டுக்கு வெளியிலவே நிற்கிறாங்க. ஆனா தோஜி அந்த பெர்ஃப்யூம் எடுத்து தூக்கி போட்டு இவ்வளவுதான் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளேஸ்க்கு கைரி வந்து ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஹீரோயின். ரொம்ப சோகமா இருப்பாங்களே ஹீரோயின், அவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூப்பிட்டு போறது, கேக் செஞ்சு தரது அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கைரி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ வந்துட்டு தோஜியை மறக்கலனாலும் பரவாயில்ல, நான் நம்பர் 2 இருந்தா கூட பரவாயில்ல, எப்பயுமே நான் உன் கூடவே தான் இருப்பேன், ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினும் ஆனா நான் வந்து உனக்கு நம்பர் 1 தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. கைரிலாம் பயங்கர ஹாப்பி ஆகிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கைரி கூட இருக்க ஒவ்வொரு டைமுமே வந்து பயங்கர ஹாப்பியா தான் இருக்கு. அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க கைரி. சின்ன சின்ன விஷயத்துலயும் ஹாப்பியா வச்சிட்டு இருக்காங்க கைரி ஹீரோயின். லவ்வையும் தாண்டி அவங்களோட வேவ் லென்த் வந்துட்டு பயங்கரமா இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு கைரிக்காக ஒரே கீ செயின் பிரசன்ட் பண்றாங்க. 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கைரியோட அண்ணன் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேரையும் பாக்குற மாதிரி சிச்சுவேஷன் வந்துரும். கைரிக்கு தான் அவங்களோட அண்ணன் அவ்வளவா பிடிக்காது இல்லையா, சோ வந்துட்டு எதுவும் பேசாம தான் நின்று இருக்காங்க. கைரி கேம் விளையாடிட்டு போனை அங்கேயே வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த போனை சேனா எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா வால்பேப்பர்ல கைரி அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். சோ இதை பார்த்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. நெக்ஸ்ட் டே ஃபேமிலி பார்ட்டிக்கு கைரி வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டை பார்ப்பாங்களா, அவங்க கிட்ட போயிட்டு பேசுறாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க கைரியும் அவங்களோட அண்ணனையும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும், அதனாலவே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் தான் அவனுக்கு டியூஷன்மே எடுத்துட்டு இருந்தேன், நடுவுல எனக்கும் அவங்க அண்ணனுக்கும் சண்டை வந்ததுனால அப்படியே விட்டுட்டேன், என்னாச்சுன்னு தெரியல அவன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சூசைட் பண்ணும்பொழுது தான் ஹீரோயின் வந்துட்டு கைரியா பார்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஃபெஸ்டிவல்காக கைரியும் ஹீரோயினும் போகிறதா பிளான் இருக்கும். ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வந்திருப்பாங்க. ஆனா கைரி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வராம அந்த அண்ணன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட கார்ல போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த வந்துட்டு ஹீரோயினுமே பாத்துறாங்க. இதுக்கப்புறமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கைரிக்கு தான். இன்னொரு பக்கத்துல சேனாவை காமிக்கிறாங்க. இந்த சேனா வந்துட்டு கைரியோட அண்ணன் கூட இருக்காங்க. ஆக்சுவலா இவன் ஒரு பிளே பாய் போல, நம்ம 2 பேரும் யூரோப்ல போயிட்டு செட்டில் ஆகிடலாம், என்னோட பிசினஸ் பார்ட்னரா நீ வந்துரு அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருக்கான். கைரி கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், என்னோட ஒர்க் முடியல அப்படின்னு. அந்த டைம்ல வந்துட்டு தோஜி வராங்க. உன்னை பார்க்கணும் தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு தோஜி ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கா. அந்த பிளேஸ்க்கு கைரி வராங்க. நீ வந்துட்டு அவங்கள தானே லவ் பண்ற, அப்புறம் எதுக்கு இங்க வந்த அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இந்த டைம் வந்துட்டு தோஜி ஹீரோயின் கையை பிடிச்சி கூப்பிட்டு போக நீ அவளை கஷ்டப்படுத்துவ, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தா தோஜி ஒரு கையும்
கைரி ஒரு கையும் புடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. ஏன் கூட வா சுருதி அப்படிங்கிற மாதிரி. நீ கேரிங்கா இருப்ப, ஆனா அந்த கேரிங் எனக்கு மட்டும் தான் இருக்கணும்னு நினைச்சேன், அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கையை விட்டாங்க கைரி பிடிச்சிருந்த கை. நீ என்ன உண்மையாவே லவ் பண்ணியா, இல்லனா நீ என்ன ஹர்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு தோஜி பிடிச்சிருந்த கையும் விட்டுட்டு போயிடுறாங்க. எனக்கு 2 பேருமே வேணாம் அப்படின்னு. சேனா வந்துட்டு கைரியோட அண்ணனை உண்மையா லவ் பண்ணிருப்பாங்க போல, அவங்க ஏமாத்துனது தெரிஞ்சதும் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனா வந்துட்டு ஹீரோயின் தான் காப்பாத்துறாங்க. இந்த விஷயத்த பத்தி ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கலான்னு வர கைரியோட அப்பா வந்துட்டு பயங்கரமா கஷ்டப்படுத்திட்டாங்க கைரி. அவங்க அழுதுட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு என் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சந்தோஷமா இருக்கணும் தான் நினைச்சேன், ஆனா நான் உன்னை மட்டும் தான் உண்மையா லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சேனா திருந்திட்டாங்க போல. இப்பதான் ஒரு உண்மையை சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு ஒரு பர்சன் கூட இருக்க மாதிரி பிக் எடுத்து இதை வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தோஜியை மிரட்டியிருக்காங்க. அந்த ரீசன்னால மட்டும் தான் ஹீரோயினை அவங்க பிரேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த 2 பேரும் இவ்வளோ நல்லவனுங்களா இருந்தா யாரை தாண்டா சூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன யாரோனோட பெஸ்ட் லவ்னு சூஸ் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்ல இன்னும் சூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. உன்னை யார் ஹாப்பியா வச்சிருப்பாங்களோ அவங்கள சூஸ் பண்ணாத, நீ வந்து யாரை ஹாப்பியா வச்சிருப்பியோ அவங்கள சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்றாங்க. கைரிக்கு வந்துட்டு ஒரு கேக் செய்யற காம்படிஷன் இருக்கும். அங்கதான் வந்துட்டு தோஜியும் ஹீரோயினும் கைரியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனா ஹீரோயினுக்கு பீச் ட்ரீ தானே பிடிக்கும், அதனால கேக்கா பீச் ட்ரீயே செஞ்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயின் வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ கைரி கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, நீ வந்து எப்பயும் ஹாப்பியா இரு, எப்பெல்லாம் அந்த பிளேஸ்க்கு வரணும் அப்பெல்லாம் நம்ம ஹாப்பியான மொமெண்ட் தான் ஞாபகம் வரும், குட் பை அப்படின்னு டெக்ஸ்ட் வந்திருக்கு. இதனால ஹீரோயின் கைரியை பார்க்க ஓடி போக டக்குன்னு தோஜி கையை பிடிச்சி ஹக் பண்ணிடுறாங்க, லவ் யூ அப்படின்னு. நீ எப்பயும் ஹாப்பியா இருக்கணும், நீ யார் கூட இருந்தா ஹாப்பியா இருப்பியோ நீ அவங்க கூட இரு, ஒருவேளை அவங்க கூட இருக்கும் பொழுது கொஞ்சம் உன்னோட சந்தோஷம் குறைஞ்சாலும் நான் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு வந்துருவேன், இப்போ போ அப்படின்னு சொல்லி தோஜி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கைரி கூட இருந்த மெமரிஸ், அவங்க ஹாப்பியா வச்சுட்டு இருந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்காங்க. கைரியை பார்த்தா அந்த பீச்ல தான் இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு கிஃப்டா ஒரு கீ செயின் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு அங்க இருக்க புலி பாய்ஸ் புடுங்கி வச்சுட்டு பயங்கரமா வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அந்த கீ செயினை பீச்லயுமே தூக்கி போட கைரி வந்துட்டு தண்ணியில இறங்கி தேடிட்டு இருக்காங்க. கைரிக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாது இல்லையா, அந்த தண்ணியால தள்ளப்பட்டு பீச்ல அப்படியே இருக்காங்க. இதை பார்த்து பதறி போயிட்டு ஹீரோயின் வராங்க. வழக்கம் போல ஹீரோயின் தான் சிபிஆர் கொடுத்து காப்பாத்துறாங்க. கை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கீ செயின்மே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உனக்கு நான் வேற கூட செஞ்சு தந்திருப்பேன், இதுக்காகவா உனக்கு ஸ்விம்மிங் தெரியாம தண்ணிக்குள்ள போவ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இப்போதான் ஹீரோயினுக்கு கைரியோட டீப்பான லவ்மே புரியுது. நான் உன்ன அவ்வளோ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கைரி திரும்பவும் ப்ரப்போஸ் பண்ண, நான் உன்ன ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்பவே சாரி, நான் உன்ன ஹாப்பியா வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்மே சொல்றாங்க. சரி நான் உனக்கு எங்க இருப்பேனே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் இந்த பிளேஸ் அப்படின்னு கேட்க, நீ தான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் மெசேஜை காமிக்கிறாங்க. இது வந்துட்டு கைரி டெக்ஸ்ட் பண்ணல, இந்த வேலையை பார்த்தது வந்துட்டு சேனா. 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க இல்லையா, 2 பேரும் கிஸ் பண்றதோட இந்த மூவி முடியுது. இந்த மூவில என்னோட ஃபேவரட் கேரக்டர் வந்துட்டு கைரி தான். உங்களுக்கு என்ன அப்படின்றத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். டாடா.